श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. पुष्पपद्धति श्लोकं 341. दिशि दिशि मुनिपत्न्यो दण्डकारण्यभागे न जहति बहुमानान् नूनमध्यापि मूलं रघुपतिपदरक्षे त्वत्परिष्कारहेतोः अपचितकुसुमानाम् ஆசிரமானூகஹானாம். பதபதார்த்தம். ஹே ரகுபதி பதரக்ஷே, வாராய் ஸ்ரீராமனுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே. தண்டகாரண்ய பாகே, தண்டகாரண்ய பிரதேசத்திலே திஷி திஷி ஒவ்வொரு திக்குகள் தோறும் முனிபத்னியா ரிஷிபத்னிகள் த்வத் பரிஷ்கார ஹேதோஹோ உன்னுடைய அலங்காரத்திற்காக அபசித பறிக்கப்பட்டிருக்கின்ற குசுமானாம் புஷ்பங்களையுடையதான ஆசிரமானூகஹானாம் ஆசிரமத்திலிருக்கின்ற மரங்களுடைய மூலம் அடியை பகுமானாத் மரியாதையினாலே அத்யாபி இப்பொழுது கூட ந ஜகதி விடுகிறார்கள் இல்லை அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது தண்டகாரண்யத்தில் ராமன் எழுதியிருந்தப்ப, அதாவது சித்திரக்கூட்டத்தில் எழுதியிருந்தப்ப ரிஷிபத்னிகள் ஒவ்வொரு திக்குகள் தோறும், அதாவது அந்த சுத்து வட்டாரத்தில் இருந்த எல்லா ரிஷிபத்னிகளுமே பாதுகையோட அந்த பிரபாவத்தை தெரிஞ்சுண்டு பாதுகையோட ஆராதனத்துக்காகன்னு பூக்கள் எல்லாம் பறிச்சுண்டு வந்து சமர்ப்பிக்கிறாள். அவள் ஆசிரமத்தில் இதுக்குன்னு ஒரு நந்தவனம் அமைச்சு ஒரு மரங்கள்லேருந்து பூக்களை பறித்து, பொதுவிலேயே ரிஷிபத்னிகள் அப்படின்னா அவள் நிறைய மரங்கள் வளர்ப்பா, பூக்கள்லாம் நிறைய பறிப்பா, ஏன்னா அவளுக்கு நித்தியபடி ஆராதனத்துக்கு. அந்த மாதிரி மரங்களில் இது வந்து பாதுகையோட ஆராதனத்துக்குன்னு சிலதை வந்து அவள் ஏற்படுத்தி வச்சு, அதாவது இது அதுக்குன்னு நியமித்து வச்சு பாதுகையோட ஆராதனத்துக்கு மரம், அந்த மரத்துலேருந்து வர பூக்கள் அப்படின்னு வச்சு பண்ணிந்தவா இப்போ கூட அந்த வாஞ்சையினால், அந்த மரியாதையினால், அந்த பிரேமத்தினால அவள் இப்போ கூட அந்த மரத்தோட அடியை விடுகிறார்கள் இல்லை அப்படின்னு சாய்க்கிறார். ஏன்னா பாதுகையோட ஆராதனத்துக்கு அந்த புஷ்பங்களை கொடுத்த மரம்ங்கிறதுனாலேயே அந்த மரத்தின் பேரில் அப்படி ஒரு அபிமானம் ரிஷிபத்னிகளுக்கு அப்படின்னு. இப்போது ரிஷிபத்னிகள் பாதுகைக்கு ஆராதனம் பண்ணுறதுக்காக பூக்களை பறிச்சான்னா, பரதன் வந்து சித்திரக்கூட்டத்தில் ராமனை சேவித்து அந்த பாதுகைகளை வாங்கிண்டு அவர் திருப்பி நந்தி கிராமத்துக்கு போய் அங்கே பாதுகா ஆராதனம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ பாதுகையோட பெருமையை புரிஞ்சுண்டு இவாள்லாம் ஒரு ஜோதி பாதுகைகளை ராமன் கிட்ட சமர்ப்பித்து அது அந்த தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் வாங்கிண்டான்னு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஆக அந்த மாதிரி வாங்கின்ற பாதுகைகளுக்கு இவ சமர்ப்பிச்சாளா அப்படின்னா, ராமன் தண்டகாரண்யத்துக்கு வந்த நாள்லேருந்தே இவாள்லாம் பாதுகையோட ஆராதனத்துக்காக பூக்களை சமர்ப்பிச்சா அப்படிங்கிற வியாக்கியார்த்தாக்கள். வந்த நாள்லேருந்தே எப்படி பாதுகையோட பெருமை தெரியும்? பரதன் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தானே பாதுகையோட பெருமை தெரியும். வந்த நாள்லேருந்தே எப்படி இவா அந்த மாதிரி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, இந்த ரிஷிபத்னிகள் எல்லாரும் அந்த தண்டகாரண்யத்தை சேர்ந்தவா எல்லாரும் திக்குகள் தோறும் அப்படின்னு சொல்லும்போது 8 திக்குலையும் பரவின ஒரு விஷயம் என்னன்னா, அகல்யாவோட சாப விமோச்சனம். இவாள்லாம் ரிஷிபத்னிகள்ன்றதுனால அவள் எல்லாருக்குமே அகல்யன்றவ ரொம்ப பிரீத்தியானவளாக இருந்திருக்கா. அப்படி இருக்கும்பொழுது அவளுக்கு ஒரு ஒரு பெயர் அவப்பெயர் வருது, அவளுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டிருக்குன்றதுல ரொம்ப வருத்தம் அடைஞ்ச இத்தனை ரிஷிபத்னிகளுமே அந்த அகல்யோட சாப விமோச்சனத்தை கேட்டதுலேருந்தே பாதுகையோட பிரபாவத்தை நன்னா புரிஞ்சுண்டு என்னைக்கு ராமனானவர் அந்த வனத்துக்கு ஏழினாரோ அன்னிலேருந்தே பாதுகா பூஜையை பாதுகைக்கு ஆராதனத்துக்கான புஷ்பங்களை சமர்ப்பிக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறார். இப்போது இந்த இடத்துல முனிவர்கள்னே சொல்லியிருக்கலாமே, எதுக்காக ரிஷி பத்னிகள்னு சொன்னார்? அதனால தான் இந்த வியாக்கியார்த்தம் அப்படின்ட்டு வந்து சாதிக்கிறார். ஏன்னா பொதுவிலேயே இப்போ நம்ம கிருஷ்ணாவதாரத்தில் கூட பார்த்தோம்னா யாகம் பண்ணுற மகரிஷிகள்லாம் அப்போ வந்து கிருஷ்ணர் பசிக்கிறதுன்னு கேட்குறார், ஆனால் அவள் பிரசாதம் கொடுக்கவே இல்லை, ஏன்னா இது யாகத்துக்காக வச்சுருக்கிறது அப்படின்னு. ஆனால் ரிஷிபத்னிகள் அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த யாகத்தோட அவனே கிருஷ்ணன் தான், யாகத்தோட அந்த ஆத்மாவே கிருஷ்ணன் தான், இதை வாங்கிக்க போகிறவனே கிருஷ்ணன் தான்றது தெரிஞ்சு அந்த அந்த யாகத்தின் மூலமாக தான் இவனுக்கு சமர்ப்பிக்கணும்னு இல்லை, பிரத்யக்ஷமாக வந்து கேட்கும்போது இவனுக்கு கொடுக்கலாம்னு தெரிஞ்சு
முனிபத்னிகள் அத்தனை பேரும் துணிஞ்சு பிரசாதத்தை எடுத்து கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்சார். ஆக முனிவர்களை காட்டிலும் ரிஷிபத்னிகளுக்கு எப்பவுமே அந்த பக்தி ஜாஸ்தி அப்படின்றத கிருஷ்ணாவதாரத்துலேயும் பார்த்துருக்கோம். இந்த இடத்துலையுமே ரிஷிபத்னிகள்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அகல்ய சாப விமோச்சனத்தை அவள் தெரிஞ்சுன்றதுனால தான் இந்த இடத்துல ரிஷிபத்னிகள்னு சுவாமி சாய்ச்சிருக்கான்றது தான் வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறார். இப்போ பொதுவிலேயே இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு நந்தவனம் பூந்தோட்டம் அப்படின்னு இருக்குன்னா பறித்து யார் வேணாலும் வச்சுருவா. ஆனால் பெருமாளுக்குன்னு நியமத்தோடு வளர்க்கப்படுற ஒரு தோட்டம், அந்த மாதிரி வளர்க்கப்படுற ஒரு நந்தவனம் அப்படின்னா அதுலேருந்து பூவை பறித்து யார் வேணாலும்லாம் தலையில் வச்சுக்க முடியாது. அந்த பூக்கள் பெருமாளை சேர்ந்தது தான். இப்போவும் நம்ம மலையில் பார்க்குறோம், மலையில் பூ அப்படின்னா திருமலையில் அது பெருமாளுக்கு மட்டும்தான், நம்மளாம் கூட வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். திருமலையில் பூன்னா அது பெருமாளுக்கு தான். அந்த மாதிரி பெருமாளுக்குன்னே வளர்க்கப்பட்ட அந்த மரங்கள்லேருந்து அந்த பூக்கள்லேருந்து பாதுகைக்கு இவா ஒரு அலங்காரத்திற்காக த்வத் பரிஷ்கார ஹேதோஹோ, உன்னுடைய அலங்காரத்திற்காக ஆக இந்த மாதிரி வளர்க்கப்பட்ட அந்த மரங்கள் பேர்லேயே அவளுக்கு அப்படி ஒரு அபிமானம் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவள்லாம் அந்த மரத்தை இப்போ கூட விடுறதே இல்லை அப்படின்னு சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்போ ஒரு 750 வருஷம் முன்னாடி நம் சுவாமி பாதுகையின் மேலுள்ள பக்தியினால் பிரீத்தியினால் அந்த மரங்களுக்கே எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு சாய்க்கிறார். இப்போ இன்றளவும் கூட திருவகேந்திரபுரத்தில் நம்ம பார்த்தோன்னா சுவாமி சுவாமி எழுதி இருந்த அந்த திருமாளிகை இப்போவுமே அங்கே இருக்குது. சுவாமி எழுதி இருந்த திருமாளிகையில் பிரகிருதம் ஐஷிங்கரால் நியமிக்கப்பட்டு நியமேன ஒரு குடும்பத்தார் இந்த கைங்கரியத்தில் தோட்ட கைங்கரியத்தில் ஈடுபட்டு அந்த பூக்கள் அத்தனையும் அந்த சுவாமியோட திருமாளிகையில் பூக்கிற பூக்கள் அத்தனையும் நித்தியபடிக்கு தேவநாதனுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கிற கைங்கரியத்தை இன்றளவும் ஒரு குடும்பத்தார் ஏற்றுண்டு நடத்தின்னு இருக்கா. வைஷ்ணவ சம்பிரதாயமே சமூகமே அவளுக்கு நம்ம கடமைப்பட்டவாளாக இருக்கும். ஏன்னா சுவாமியோட ஆசை அது. அவருடைய திருமாளிகையில் ஒரு தோட்டம், ஒரு நந்தவனம், சுவாமி தன் திருக்கைகளால் கட்டின கிணறு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நந்தவனத்திலேருந்து பூக்களை பறித்து இன்றளவும் தேவநாதனுக்கு அது மாலையாக சாத்தப்படுறது, பூக்கள் சமர்ப்பிக்கப்படுறது. நிறைய பூக்கள் பூத்துதுன்னா ராமனுக்கெல்லாம் கூட சாத்துற அளவுக்கு அந்த குடும்பத்தார் இன்றளவும் அந்த கைங்கரியத்தை பண்ணின்னு இருக்கா. ஆக இந்த மாதிரி சுவாமி ஒரு பாதுகையின் மேல் உள்ள ஆசையினால் அந்த மரங்களுக்கு அவள் எவ்வளோ பிரீத்தியோடு இருந்தா அப்படின்னு சாய்க்கிறார். சுவாமியின் மேல் உள்ள ஆசையினால் அந்த பக்தியினால் சுவாமி ஆசைப்பட்டிருக்காருங்கிறதுக்காக இன்றளவும் ஐஷிங்கர் நியமனத்தின் பேரில் இன்றளவும் அந்த பூக்கள் பறிக்கப்பட்டு தேவநாதனுக்கு சாத்தப்படுறது அப்படின்னா அந்த பிரீத்தி எப்பேற்பட்ட பிரீத்தின்றது நம்மளால் உணர முடியறது. ஏன்னா நமக்கு சுவாமி மேலே எவ்வளோ மரியாதை எவ்வளவு பிரீத்திங்கிறது இன்றளவும் நம்மளால் அந்த பூக்களை சமர்ப்பிக்கும்போது பார்க்க முடியறதுன்னா அன்னைக்கு பாதுகைக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு அவள் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பான்றதை நம்மளால் அது உணர முடியறது. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ரிஷிபத்னிகள் பாதுகைக்காக இருக்கக்கூடிய பூக்கள்னு கொடுத்த மரங்களையே அவ்வளோ அபிமானத்தோடு அவள் சேவிச்சுண்டு வர அவள் இன்னும் கூட அந்த மரத்தின் அடியை பிரிகிறார்கள் இல்லை அப்படின்னு சுவாமி சாய்க்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு உணர்த்துறது அடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.